உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொதுவாக நம்ம ஜோதிடம் ஒரு அப்படின்னா நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள், முனிவர்கள், ஸோ கடவுள்களை பற்றி வரலாறுகள் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு இஸ்லாமிக் ரீதியான ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படின்றது, இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன காரணம்? இது மதங்களை கடந்து அன்பு என்று ஒரு பெரும் தத்துவத்தை, ஒரு பெரும் வழியை காட்டக்கூடிய, எனக்கு நன்மை ஏற்பட்டது, உங்களுக்கும் ஒரு நன்மை ஏற்பட வேண்டும், இதை கேட்கும் அனைவருக்கும் கட்டாயம் ஒரு நன்மை ஏற்படும் என்பது எனது அனுபவத்தின் வாயிலாகவே சொல்கிறேன். இந்த ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி இன்று எல்லோருக்கும், உலகத்தில் உள்ள எத்தனையோ சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக கருதப்படக்கூடியவர். என் ஞானத்தந்தை, என் குருநாதர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் போற்றுபவர். இவருடைய மதரசாவிலே எல்லாருக்கும் இடம் உண்டு. ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி மத பயங்கங்கள் கிடையாது. எல்லா மதத்தினரும் இவர்களிடம் மாணவர்களாக சேர்கிறார்கள். எவனுக்கு ஒருவனுக்கு இறை அச்சம் இருக்கிறதோ, எவன் நேர் வழியில் செல்கிறானோ, அவன் தரும் பொருட்களில் கூட ஒரு இனிமை கூடிவிடுகிறது. இந்த ஜின்கள் அப்படின்றது என்னன்னா, மனிதர்கள் நாம் மண்ணால் செய்யப்பட்டோம், தேவதைகள் என்பவை ஒளியால் செய்யப்பட்டவை, த்ரூ லைட். ஜின்கள்ல நல்ல ஜின்னு கெட்ட ஜின் அப்படின்லாம் கிடையாது. நம்மிடம் தீய குணங்கள் இருக்கின்றன. நம்மிடம் போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுகள் எத்தனையோ இருக்கு. அதுடனும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு தான் ஜிஹாத். உங்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களிடம் நீங்கள் போரிடுங்கள், போரிட்டு வென்று விடுங்கள், உங்கள் வாழ்க்கை நலமாக அமையும் என்பதே இவரது பெரும் கோட்பாடு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்று நாம் 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஷேக் அப்துல் காதர் ஜிலானி என்று சொல்லுவார்கள், பெரும் இறைநேசர், அவரது வரலாற்றை பற்றி பேசுவோம். ஓகே சார். இல்ல, நம்ம பொதுவா எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. பொதுவா நம்ம ஜோதிடம் ஒரு அப்படின்னா நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள், முனிவர்கள், ஸோ கடவுள்களை பத்தி வரலாறுகள் சொல்லுவோம். ஆனா நீங்க இப்போ ஒரு இஸ்லாமிக் ரீதியான ஒருத்தரை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்றது, இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன காரணம்? அம்மா, என் மனைவி மலேசியாவை சார்ந்தவர்கள். அங்கே அனைத்து இனத்தினரும் ஒரு குடும்பம் போல் வாழ்வார்கள். என் மனைவியும் நானும் அங்கே புலாவ் பசார் என்று சொல்லக்கூடிய சுல்தான் அல் அரீஃபின் என்று சொல்லக்கூடிய வாப்பா அவர்கள் 16ஆம் நூற்றாண்டிலே 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிக பெரும் சூஃபி ஞானி. எல்லா மக்களுக்கும் அன்பு செலுத்தியவர். எல்லா மத மக்களையும் அரவணைத்து அவர்களை இறைவனின் நேர்பாதையில் கொண்டு சென்றவர். அவரை நான் தரிசிக்க சென்றேன். அங்கே செல்லும் பொழுது நான் பல்வேறு அனுபவங்களை என் வாழ்விலே உணர்ந்தேன். என் வாழ்விலே பல முன்னேற்றங்கள். சரி, அவர் பற்றி உணர துவங்கியதும் எனக்கு பல நன்மைகள் கிடைத்ததை போல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. பிறகுதான் அவ்வாறு அந்த தேடுதலிலே எனக்கு 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஷேக் அப்துல் காதர் ஜிலானி அவர்களை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அப்பொழுது இது மதங்களை கடந்து அன்பு என்ற ஒரு பெரும் தத்துவத்தை, ஒரு பெரும் வழியை காட்டக்கூடிய அந்த சூஃபியிசம் என்று சொல்லக்கூடிய ஞானியின் இறைநேசர் அவரது வாழ்க்கையை பற்றி அறிய துவங்கினேன். அந்த வாழ்வை பற்றி அறிய துவங்கியதும் எனக்கும் பல நன்மைகள் ஏற்பட்டன. சரி, நம் நேயர்களுக்கும் அவர்கள் வாழ்விலும் எவ்வளவோ கவலைகளுடன் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வந்து விடாதா? எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதே, நோய் நொடிகள் இருக்கிறதே, ஏதேனும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வந்து எங்கள் துன்பம் தீர்ந்து விடாதா என்று இருப்பார்கள். எனக்கு நன்மை ஏற்பட்டது, உங்களுக்கும் ஒரு நன்மை ஏற்பட வேண்டும், இதை கேட்கும் அனைவருக்கும் கட்டாயம் ஒரு நன்மை ஏற்படும் என்பது எனது அனுபவத்தின் வாயிலாகவே சொல்கிறேன். எனவேதான் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு வார்த்தை உண்டு, அந்த ஒரு பாடல் வந்தது, ஆகுக என்றால் ஆகிவிடும். இறைவன் அல் குரானில் உள்ள ஒரு திருவாசகம், இறைவன் நினைத்து விட்டால் அது கணமே நடந்துவிடும். இது அவனது பெரும் கருணையினால்.
இது. நான் அவ்வாறு தான் சொல்லுவேன். முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக, நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக. நம் கலியுகத்திலே இப்போது மக்கள் எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கிறோம். இந்த கவலைகளை தீருவதற்கு ஒரு அருமருந்தாக இருக்கிறது. இதை என் அனுபவத்திலே சொல்கிறேன். இப்போ அது அல்லாவின் பெரும் கருணை. நாம் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரது வாழ்க்கையிலும் ஜாதி மதங்கள் கடந்து அனைவரது வாழ்விலும் ஒரு பெரும் நன்மை தரப்போகிறது என்பது நிதர்சனமாக உணர்வீர்கள். சொல்லுங்கம்மா. கண்டிப்பா. சோ அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவருடைய அதிசயங்கள் நீங்க ஆரம்பத்திலே நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பேசணும். கண்டிப்பா அது நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நேயர்களுக்கு இந்த காணொளி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அவரை பத்தி எங்களுக்கு சில தகவல்கள். அதாவது சுல்தான் அப்துல் காதிர் ஜிலானியின் தந்தை சையதி என்று சொல்கிறார்கள். அதாவது முகமது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவருடைய 11வது நேரடி வம்சாவளி. அவர் இறை அச்சம் கொண்டவர். சதா இறைவனை ஜிக்ர் என்று சொல்வார்கள், திக்ர் என்றுவார்கள். இறைவன் என்ற நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு தவத்திலே அமர்ந்திருப்பார். சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவ்வாறு அமர்ந்திருக்கும் பொழுது ஈரானின் திப்ரீஸ் நதியிலே ஒரு ஆப்பிள் பழம் மிதந்து வருகிறது. இந்த ஆப்பிள் பழத்தை மிதந்து வந்தவுடன், கண்ணை திறந்தவுடன் அந்த ஆப்பிள் பழத்தை பசியின் மயக்கத்திலே எடுத்து உண்டு விடுகிறார். தானாக மிதந்து வந்து இவர் காலடியில் கிடைக்கிறது அது. அப்பொழுது ஆப்பிள் என்பது ஈரான் பாலைவனத்தில் ஒரு அதிசய பழம்தான். அங்கே வந்தவுடன் திடீரென்று தோன்றுகிறது, இந்த உணவு நமக்கு சொந்தமானது இல்லையே, இது யாருக்கோ ஒருத்தனுக்கு தான் உரிமையானது. அப்போது இந்த உணவை நமக்கு ஹலாலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹலால் என்றால் நேர்மையான என்று சொல்லுவோமே. அப்பொழுது நமக்கு இதனால் ஒரு கர்மவினை வந்துவிடக்கூடாதே என்று அந்த நதியின் ஓட்டத்தை தேடி சென்று கொண்டே இருக்கிறார். செல்லும் பொழுது ஜிலானி என்ற ஒரு நகருக்கு செல்கிறார். அங்கே ஒரு மாளிகை இருக்கிறது. அங்கே சென்று, ஐயா, நான் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்தேன். எனக்கு இந்த நதியின் ஓட்டம் உங்கள் வீட்டிலிருந்து வந்ததாக படுகிறது. நான் என்ன செய்வது? இதற்கான விலையை தர வேண்டுமே என்கிறார். அவர் பார்க்கிறார், பையன் கிழிந்த உடையில் வந்திருக்கிறான், ஏழ்மை, வற்றிய வயிறு. இவ்வளவு நேர்மையான தம்பி, வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரு காசும் வேண்டான்றார். இல்லை ஐயா, நான் ஏதானும் உங்களுக்கு கொடுக்கணுமே, என்ன செய்யறது அப்படின்னார். இவன் ஏழ்மையும் போக்க வேண்டும், இந்த கடனை அடைக்க நீ 12 வருடங்கள் என்னிடம் வேலை செய்ய வேண்டும் என்கிறார். உடனே அவர் சொல்கிறார், சரி ஐயா, 12 வருடங்கள் வேலை செய்கிறேன் என்கிறார். 3 வேளையும் நல்ல உணவை கொடுத்து தன் சொந்த மகனை போல் பார்த்து கொண்டு எல்லாம் 12 வருடங்கள் கழிகின்றன. வெறும் இந்த ஒரு ஆப்பிளுக்காக. அந்த 12 வருடங்கள் முடிந்ததுமே இவர் செல்கிறார். சென்று, ஐயா, 12 வருடங்கள் முடிந்து விட்டன, இன்னும் ஏதேனும் பாக்கி இருக்கிறதா? சரி, இறுதியாக ஒரு பணியை செய்துவிடு. அந்த ஆப்பிள் மரத்திலிருந்து ஒரே ஒரு ஆப்பிள் நல்ல ஆப்பிளாக தேர்ந்தெடுத்து என்னிடம் கொண்டு வந்து தாழ்கிறார். அங்கே செல்கிறார். ஏதோ ஒன்றை பறித்து கொண்டு வந்து தெரிகிறார். இத்தனை வருடங்கள் என்னிடம் வேலை செய்தாயே, இந்த மரத்திலே நல்ல ஆப்பிள் எது என்று உனக்கு தெரியாதா? இது சுமாராக இருக்கிறது என்கிறார். ஐயா, அதற்கு பின் நான் அடுத்தவர் சொத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. நேர்மை என் வாழ்க்கை உயிர் மூச்சாக கொண்டவன். எனவே இதில் எது நல்ல ஆப்பிள் என்பது எனக்கு தெரியாது என்கிறார். உடனே அந்த முதலாளி கண்ணீர் வடிக்கிறார். அச்சோ, இவ்வளவு நல்லவனா இருக்கானே. ஐயா, உடனே அடுத்த பரீட்சை வைக்கிறார். என் மகள் இருக்கிறாள், அவளுக்கு கண் குருடு, வாய் பேச முடியாது, காதும் கேட்காது, காலும் நடக்காது. திருமணம் செய்து கொண்டால் இந்த கடன் அடையும் என்கிறார். உடனே இவர் யோசிக்கிறார். ஐயா, கடன் அடையும் என்றால் சரி, இந்த ஆப்பிளுக்கான விலையை மட்டும் இதுவாக இருந்தால் நான் சரி என்று ஏற்றுக்கொள்கிறார். திருமணம் நடந்ததும் அவரது மனைவி நன்றாக பார்க்கிறார், காதுகள் நன்றாக கேட்கிறது, வாக்கா நடக்கிறார். ஐயா, நீங்க தவறுதலாக உங்கள் வீட்டில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விட்டீர்களா என்கிறார். இல்லை, இவள்தான் என் மகள், இவளிடமே கேள் என்கிறார். அவள் சொல்கிறாள், நான் தீமையை பார்க்க மாட்டேன், தீமையை கேட்க மாட்டேன், தீமையை பேச மாட்டேன், தீய வழியிலே நடக்க மாட்டேன், அதைத்தான் என் தந்தை சொன்னார் என்கிறார். மீண்டும் இவர்கள் இருவரும் வருகிறார்கள். ஒரு சாதாரண விவசாய நிலத்திலே இவர் சொல்கிறார், நான் என் சுய காசிலே என் மனைவியை காப்பாற்றுகிறேன், நீங்கள் எனக்கு எதுவும் தர வேண்டாம் என்கிறார். ஏனென்றால் இஸ்லாத்திலே வரதட்சணை என்ற ஒரு பழக்கமே கிடையாது. எனவே இவர் கடுமையாக உழைக்கிறார், உழைத்து மனைவியை காப்பாற்றுகிறார். இவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அவர் பெயர்தான் நாம் ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி என்கிறோம், அந்த ஊரின் பெயருடன். இந்த ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி சிறு வயதிலிருந்தே நேர்மையை ஊட்டி வளர்க்கிறார்கள். எப்பொழுதும் தோட்டத்திலே செல்வார், தன் தந்தையுடன் ஆடு மாடுகளை மேய்ப்பார், எல்லா சிறு சிறு வேலைகளையும் செய்வார். தன் விவசாய நிலத்திலே ஒரு நாள் எருதுகளை பூட்டி உழுது கொண்டிருக்கிறார். அந்த எருது பேச துவங்குகிறது. இறைவன் உனக்கு மிக பெரும் செயல்களை வைத்திருக்கிறான்,
நீ உலக மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இங்கே எங்களை மேய்க்க பிறந்தவன் அல்ல என்கிறார். உடனே தன் தாயாரை காண வருகிறார். தாயாரை காண வந்தவுடன் தாயாருக்கு, இவர் 60 வயதில் தான் அவர் தாயாருக்கு பிறந்ததாக சொல்லுவார்கள். அப்பொழுதும் அவர் தாயார் நம்பிக்கையுடன் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்திருக்கிறார். இறைவனை ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாமல் எந்த சூழ்நிலையிலும் இறைவா என்று இறையச்சத்துடன் இருந்திருக்கிறார். அப்பொழுது அவர் தாயார் சொல்கிறார், கையில் ஒரு தழும்பு அவர் தாயார் கையிலே. அதெல்லாம் யுத்தம் நடந்த காலம், 11ஆம் நூற்றாண்டாம் 12ஆம் நூற்றாண்டு, ஈராக்கெல்லாம் மிக பெரும் யுத்தங்கள் நடந்த காலம். ஐரோப்பியர்களின் தாக்குதல் நடந்து கொண்டிருந்த வேளை. உடனே அவர் சொல்கிறார், அம்மா உன் கையில் தழும்பு. சொல்ல துவங்கும் முன்னே, நான் பிறப்பதற்கு முன்னால் உன்னை ஒரு கொடியவன் தாக்க முற்பட்டான். வானத்திலிருந்து ஒரு பருந்து பறந்து வந்தது, அது அவன் கண்களை கொத்தியது, ஞாபகம் இருக்கிறதா? ஆம். அந்த பருந்து என்றவுடன் தன் மகன் காலத்தை கடந்து பிறக்கும் முன்னரே ஒரு அற்புதத்தை காட்டி இருக்கிறான் என்பதை உணர்ந்து விடுகிறார் அவன் தாயார். எனினும் பெற்ற தாயாருக்கு குழந்தைதானே. மீண்டும் பேசுகிறார், இந்த ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி இன்று எல்லோருக்கும், உலகத்தில் உள்ள எத்தனையோ சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக கருதப்படக்கூடியவர். என் ஞானத்தந்தை, என் குருநாதர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் போற்றுபவர், இவரை போற்றுவார். அப்பொழுது இவர் கேட்கிறார், என்னன்னா, அம்மா எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், அல் குரானின் திருவாசகங்களை படிக்க வேண்டும், ஓத வேண்டும், எனக்கு அதற்கு ஈராக்கின் பாக்தாது செல்ல வேண்டும் என்கிறார். ஏனென்று சொன்னால் அப்போது உலகத்தின் மிகச்சிறந்த நகரமாக இருந்தது ஈராக்கில் உள்ள பாக்தாது. அப்பொழுது 2 மில்லியன் மக்கள் ஜனத்தொகை இருந்ததாக சொல்கிறார்கள். அப்பொழுது அது உலக கணக்கில் மிக அதிகம். அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால், மகனே என்னிடம் 40 தினார்கள் தான் இருக்கின்றன, உனக்கு என்ன எந்த வழியிலையும் நீ போய் மட்டும் சொல்லாத, இது மட்டும் நீ அம்மா கிட்ட சரி பண்ணிடுன்றார். இவர் கிளம்புறார், சின்ன பையனா இருக்கக்கூடியவர். செல்லும் வழியிலே அந்த எல்லையை கடக்கும் போது அங்கே திருடர்கள் நடுவிலே வருகிறார்கள். வந்து யார் யார்கிட்ட எல்லாம் பணம் இல்லையோ அவன் இப்படியே விட்டுட்டு போயிடுங்க, யார் யாரெல்லாம் பணம் இருக்கோ இங்க நில்லுங்க, காசை கொடுக்கணும்னு மிரட்டிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட நிறைய பேர் பொய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் மட்டும் நேர்மையாக என்னிடம் 40 தினார்கள் இருக்கிறதுன்றார். அந்த திருடர் கூட்ட தலைவன் கேட்கிறான், தம்பி நீ சின்னவனா இருக்க, 40 தினார் உங்ககிட்ட இல்லைன்னு நீ பொய் சொன்னாலும் நான் நம்பியிருப்பேன், விட்டுருப்பேன், ஏன் நீ சொன்னர்? நான் என் அம்மாவிற்கு வாக்கு தந்து விட்டேன், என் ஈமானை என்னால் விட முடியாது, என் தாய்க்கு தந்த வாக்கை என்னால் இது பண்ண முடியாது, சத்தியத்தை மீற மாட்டேன்னர். திருடர் கூட்ட தலைவன் அழத் தொடங்குகிறான், ஐயா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என் தாய்க்கு நான் இப்படி கடன்பட்டு இருந்து செயல்பட்டு இருந்தால் நான் சமுதாயத்திற்கு நல்லவனாக இருந்திருப்பேன், இறையச்சத்துடன் இருந்திருப்பேன், என் வாழ்க்கையை வீண் செய்துட்டேனே, என்ன உங்க முரீதா ஏத்துக்கோங்கன்னா. முரீத் என்று சொன்னால் ஞான தேடல் உடையவன், மாணவன் அர்த்தம். அப்பொழுது இதிலே 4 நிலைகளை சொல்கிறார்கள். என்ன 4 நிலைகள் அப்படின்னு பார்த்தா, எடுத்த உடனே ஃபக்கீர், நம்ம பார்க்கிறோம் இல்லவா ஃபக்கீர்கள். அதற்கும் அடுத்த நிலையிலே அப்துல், அதற்கும் அடுத்த நிலையிலே சுல்தான் என்கிறார்கள், அதற்கும் அடுத்த நிலையிலே கவுது என்கிறார்கள். நம் வாப்பாவை கவுது நாயகம் என்று சொல்கிறார்கள். அவர் கௌசே பாக் என்றும் சொல்லுவார்கள், மொஹைதீன் என்றும் சொல்லுவார்கள், மொஹைதீன் ஆண்டவர் என்றும் சொல்கிறார்கள். அப்பொழுது இவர் உணர்கிறார், அந்த திருடன் திருந்துகிறான். திருடன் திருந்தியவுடன் மீண்டும் நகரத்திற்கு வருகிறார். இவர் புகழ் மெல்ல பரவ துவங்குகிறது. மற்றொரு முறை பாக்தாத்திற்கு ஐரோப்பாவிலிருந்து ஒரு கப்பலிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசியாவிற்கு வர வேண்டும் என்றால் அந்த வழியாக தான் வர வேண்டும். வரும்பொழுது இவர் மாணவர்களுக்கு வகுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். காலையிலே ஹதீஸை சொல்லுவார், அப்புறம் தஸ்வீர் என்பார்கள், அதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும். இவருடைய மதரசாவிலே எல்லாருக்கும் இடம் உண்டு, ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி மத பயங்கங்கள் கிடையாது, எல்லா மதத்தினரும் வந்து இவர்களிடம் மாணவர்களாக சேர்கிறார்கள். ஐரோப்பியர்கள் தங்கள் வணிக பொருட்களுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லும் பொழுது ஈராக்கை ஒட்டி மிக பெரும் ஒரு பெரிய கடல் அலை. இன்றுமே இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் கடலை நாம் கணிக்க முடியாது, அது இயற்கை நம்மை தாண்டிய பெரிய சக்தி. அப்பொழுது அந்த கடல் அலை எழும்புகிறது. அப்போது அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு உயிரை காப்பாற்றுங்கள்னு மனசார பிரார்த்தனை பண்றாங்க. திடீரென பார்க்கிறார், இங்கே இவர் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். திடீரென்று இவர் முகம் வியர்க்க துவங்குகிறது. திடீரென ஏதோ யோசிக்கிறார். சட்டை பாக்கெட்டுக்குள் கையை விட்டு இழுக்கிற பண்றார். உடம்பெல்லாம் நனைந்தது போல் ஆகிவிடுகிறது. கூட இருக்கிற மாணவர்கள் ஒரு வகுப்பை நடத்தி கொண்டிருப்பதால் அப்படியே அந்த தேதியை மட்டும் குறிச்சு வச்சிருந்தாங்க. அப்பொழுது சிறிது நாள் 2 மாசம் செல்லுது. ஏன்னா அந்த காலத்துல கடல் பயணம் கஷ்டம். ஐரோப்பியர்கள் வெவ்வேறு பரிசு பொருட்களுடன் இவரை பார்க்க வராங்க. ஐயா நீங்க தானா இது, நாங்க இந்த மாதிரி ஒரு ஆபத்துல சிக்கணும்,
உங்க பேரை இந்த தேதி இந்த நேரத்துல நினைச்சோம், எங்களை யாரோ ஒருத்தர் கடல்ல இருந்து தூக்கி விட்டது போல ஒரு கையை உணர்ந்தோன்றான். மாணவர்கள்லாம் அப்படியே பாக்குறாங்க ஆச்சரியமா. இவர் அதை எதுவும் கண்டு கொள்ளாமல் அப்படியா அப்படின்ட்டு வகுப்புகளை அப்படியே தொடர்ந்துடுறார். மீண்டும் இந்த ஐரோப்பியர்களால் இவரது புகழ் ஆசியா எங்கும் பரவத் தொடங்குகிறது. அப்போது ஆசியா எங்கும் பரவத் தொடங்கும் போது சிலோன்ல ஒரு பொண்ணு. அப்பொழுது 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு, நவீன காலத்திலேயே பாதுகாப்பு அங்கங்க கிடையாது. 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுல காடுகளா இருந்திருக்கும் உலகம் முழுக்க. அந்த பெண்ணை சிலர் தவறான நோக்கத்துடன் அணுக பார்க்கிறார்கள். அப்பொழுது அவள் மனமாற பிரார்த்தனை பண்றா. ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி, அப்பா என்னை காப்பாத்துங்க, எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்ச மொழியில அவளை கூப்பிட்டுட்டா. இவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தவர் இவரது கால் செருப்பை அடிக்கிறார். அப்படி வானத்துல விட்டு எறிகிறார். செருப்பு மறைந்து விடுகிறது. அந்த சிலோன்ல அங்க இவரை இது பண்ணவங்க தள்ள அந்த செருப்பு விழுந்து அவர்கள் மறிந்து விடுகிறார்கள். சிலோன்ல அவங்க குடும்பம் அதை ஒரு பாதுகாப்பு பொக்கிஷமாக இன்றும் காத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்போ அதை வந்து நினைவிடமா பாதுகாத்துட்டு வராங்க சிலோன்ல. அது பர்టిక్యులரா ஏதாவது இந்த பிளேஸ்ல அதை பத்தினா நீங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கம்மா. அப்போ என்னன்னா, மீண்டும் அவருடைய வகுப்புகள் தொடர்கின்றன. மன்னன் இதை கேட்கிறான். மன்னன் இதை கேட்ட உடனே பாக்தாத் மன்னனுக்கு இவரை காண வேண்டும், இவரிடம் அவனுக்கான ஒரு இறை தேடலுக்கு வழி கிடைக்குமா அப்படின்றதுக்காக வரான். நிறைய பொற்காசுக்களை அள்ளி கொண்டு வருகிறான். இவர் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க மாட்டார். அப்போது அந்த பொற்காசுக்களை அள்ளி கொண்டு வரும்போது 2 பொற்காசுக்களை எடுக்கிறார். இப்படின்னு உராசுறார். அதுல இருந்து ரத்தம் வருகிறது. அப்பொழுது சொல்கிறார், நீ மக்களிடம் அநியாயமாக அதிகமாக வரியை விதிக்காதே, இந்த காசை என்கிட்ட தராத, நீயா நேர்மையா ஏதோ ஒரு காசை கொண்டு வானார். மறுநாள் மன்னன் சொன்னான், என்னிடம் என் தோட்டத்தில் விளைந்த 2 மாதுளம்பழங்கள் இருக்கின்றன, இது நானாக நட்டு வளர்த்த மரம், இது என்னோட நேர்மையான உழைப்புன்னு வச்சுக்கோங்கன்னா. ஒரு பழத்தை இவர் வைத்திருந்தார், மற்றொரு பழம் அவன் கையில் இருந்தது. இவர் கையில் இருந்த பழம் சுவையாக இருந்தது, அவன் கையில் இருந்த பழம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. உரித்து பார்த்த போது அப்போது சொன்னார், எவனுக்கு ஒருவனுக்கு இறை அச்சம் இருக்கிறதோ, எவன் நேர் வழியில் செல்கிறானோ, அவன் தரும் பொருட்களில் கூட ஒரு இனிமை கூடி விடுகிறது. அதை போல நீயும் உன் மறுமை வாழ்வை பற்றி சிந்திக்க துவங்கு என்று சொல்ல மன்னன் மாறுகிறான். மற்றொரு சமயம் இவரது நெருங்கிய நண்பர் மகள். இப்ப கூட நம்ம என்ன சொல்றோம், ராத்திரி நேரத்துல சில இடங்களுக்கு செல்லக்கூடாதுன்றோம். இது பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். என்னன்னா, ஜின்கள் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்த ஜின்கள் அப்படின்றது என்னன்னா, மனிதர்கள் நாம் மண்ணால் செய்யப்பட்டோம், தேவதைகள் என்பவை ஒளியால் செய்யப்பட்டவை, த்ரூ லைட். எனினும் ஜின்கள் என்பவை நெருப்பு அதாவது புகை வராத நெருப்பினால் செய்யப்பட்டவை. புகை வராத, அதாவது ஸ்மோக்லெஸ் ஃபயர் அப்படின்வாங்க. அப்போ ஜின்கள்ல நல்ல ஜின்னு கெட்ட ஜின் அப்படின்லாம் கிடையாது. அப்போது இந்த ஜின்கள்லயும் அரசன் உண்டு, அது மாதிரிலாம் உண்டு. ஒரு ஃபேமிலி மாதிரி, அதுகளுக்குள்ள ஒரு குடும்பம் உண்டு, அதுகளுக்குள்ள ஒரு கூட்டமைப்பெல்லாம் உண்டு. பல்வேறு வகையான ஜின்கள் உண்டு. அவர்கள் செயல்படக்கூடிய வேகம் வேற அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு முறை என்ன ஆகுது, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பெண்கள் பசங்கன்னு இல்லை, சில இடங்களுக்கு சிலர் போகும்போது சில வைப்ரேஷன் ஏத்துக்கிறது இல்லைன்றான் விஞ்ஞானத்துல. என்னன்னா, ஒரு முறை நமது கௌது நாயகம் என்று சொல்லக்கூடியவர் ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி அப்பா இருக்காருங்க இல்லைங்களா, அவருடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெண் என்ன செய்கிறா, அது மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்ல அவளுடைய மாளிகையின் மெத்தை மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு இரவு நேரத்துல திடீர்னு மக்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சிடுறா. அவர் தந்தை வந்து அழுகிறார், இந்த மாதிரி ஆயிடுச்சே என்னப்பா பண்றதுன்னு. உடனே இவர் பாப்பா சொல்கிறார், வருந்தாதே, நான் ஒரு தீர்வை சொல்கிறேன். 5 மணல் மேடுகள் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதியில் போய் நின்னுக்கோ. அங்க நின்றுட்டு நீ உன்னை சுற்றி இறைவனது பெயரை சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லிக்கிட்டே உன்னை சுற்றி ஒரு கோட்டை போட்டுக்கோ, நடுவில் பத்திரமா நின்னுக்கோ, என்னோட பேரை கூப்பிடு, அங்கே ஜின்கள் சென்று கொண்டிருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் கோட்டை விட்டு நீ வெளில வந்துடாத, அவங்க கிட்ட பயப்படவும் பயப்படாத, தெளிவா பேசு அப்படின்னார். அதே போல் இரவு நேரத்திலே நடக்கிறது. அதே போல் அந்த ஜின்களின் அரசன் வருகிறான். அரசன் வந்துட்டு சொல்றான், நீ எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னா. இவர் சொன்னார், நான் அப்துல் காதிரின் நண்பன், எனது மகள் வானத்திலே மெத்தை மாடியிலே மாயமாய் மறைந்து விட்டாள். இன்னொன்னே அந்த ஜின்களின் அரசன் சொல்றான், அச்சச்சோ இது நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவர் பேரை கேட்டாலே பயம், நீங்கள்லாம் இரையச்சம் உள்ளவர்கள், உங்களை கண்டால் எங்களுக்கு பயம், எனவே இது யாரோ தெரியாத ஒரு குட்டி ஜின் பண்ணிருச்சு, நான் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய மகள் உடனே தோன்றி விடுவாள் என்றார்.
மீண்டும் இவரது மொட்டை மாடியிலே மக்கள் பார்க்க பார்க்க மீண்டும் மகள் உருவாகிவிட்டார். அப்போது இவருக்கு இது ஒரு பெரிய அதிசயமாக போயிடுது. எல்லாரும் பார்க்குறாங்க, பார் இவர் எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம், இங்கே திடீர்னு அவருடைய மகள் மீண்டும் உருவாகிவிட்டாள் அப்படின்ன உடனே. அதே போல் பகுத்தறிவுவாதிகள் என்பவர்கள் அந்த காலத்திலேயே இருந்தாங்க. ஏதாவது என்ன சொல்வது, 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் ஒரு முறை ஒரு பகுத்தறிவுவாதி வருகிறார். இறைவனுக்கு இருக்கிறான் என்ற உண்மையை சொல்வதற்காக மன்னன் எவ்வளவோ முயல்றார். எல்லாம் பெரிய பெரிய அறிஞர்களை வரவழைக்கிறார்கள். அந்த பகுத்தறிவுவாதிக்கு இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை உணர வைப்பது சிரமமாகி விடுகிறது. உடனே சொல்கிறார், ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி வாப்பா, நீங்கள் வந்து இவனுக்கு ஒரு சொல்லுங்கன்றார். மன்னனுடைய மாளிகைக்கு வருகிறார். மன்னனின் மாளிகையில் வெளியிலே நின்று அவனை பார்க்கிறார். அந்த இவரை பார்க்கிறார். அவரை பார்க்கும்போது அவர் இவரை பார்க்கிறார். பார்த்த கணத்திலே அவர் முன்னால் ஒரு தேநீர் கோப்பை உள்ளது. இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த தேநீர் கோப்பைக்குள்ள தாம் சென்றதை போல அந்த இவர் உணர்கிறார். மன்னன் கிட்ட வாதாட வந்தார்களே, அவர் உணர்கிறார். திடீர்னு பார்க்கிறார், பாக்தாது நகரத்திலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நதியிலிருந்து வெளியில் வந்ததை போல் உணர்கிறார். பெண்ணாக மாறிவிட்டதாக உணர்கிறார். அவருக்கு அங்கே ஒரு துணி துவைப்பவருடன் திருமணம் நடந்து விட்டது என்று உணர்கிறார். அங்கே அவருக்கு 3 குழந்தைகள் பிறந்ததை உணர்கிறார். எல்லா சம்பவங்களும் நடக்குது. காலம் கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கும் பொழுது என்ன ஆகுது, 3 குழந்தைகள் பிறந்து மீண்டும் துணி துவைக்கிறதுக்கு அந்த கரைக்கே வருகிறார், ஆற்றின் கரைக்கே. திடீர்னு அந்த ஆற்றின் கரைக்குள் வந்ததை போல் உணர்ந்து மீண்டும் மன்னன் முன்னால் எதிரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாக உணர்கிறார். இது ஏதோ மனதின் பிரம்மையோ என்று நினைக்கிறார். மீண்டும் இவரை இப்படியே பார்க்கிறார். திரும்பி பார்க்கிறார். இவர் சொல்கிறார், நீ கண்டது மனதின் பிரம்மை அல்ல, என் பின்னால் பார், அந்த துணி துவைத்தவர் அவரது 3 குழந்தைகள் உன்னுடைய. அப்போது சொல்கிறார், காலம், சொல், செயல், நம் கணிப்புக்களை எல்லாம் கடந்தவர் இறைவன் என்று உணர்த்தும் பொழுது அவர் உடனே மன்னிப்பு கேட்டு விடுகிறார். பாப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்னையும் உங்கள் மாணவனாக சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று அவரும் முரீதாகிறார். அதே போல மற்றொரு முறை இவரது நண்பர் ஒருவரிடம் வருகிறார். வந்து இவருடன் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு திடீரென்று சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இயற்கை உபாதை. திடீரென இந்த வகுப்பை விட்டும் வெளியே செல்ல முடியாது என்று நினைக்கிறார். நம் நண்பர் ஏன் இங்கே அழைத்து வந்தார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் அவர் மேல உட்கார்ந்த ஷாலை தூக்கி போடுறார். திடீரென பார்க்கிறார், அவர் ஏதோ ஒரு வெளிநாட்டு வெளி பிரதேசத்துல எங்கிருந்து வந்தாரோ அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இயற்கை உபாதையை தீர்த்து விட்டு மீண்டும் திருப்பியும் இங்க அந்த வகுப்புகளை தொடர்ந்து எழுத்து குறிப்பெடுத்துக் கொண்டிருப்பதாக உணர்கிறார். பாக்கெட்ல இருந்த கீ செயினை விட்டுட்டார். இவர் இப்படின்றார். அப்போது சொல்கிறார், வாப்பா சொல்கிறார், நீ இப்பொழுது உன் நாட்டிற்கு தான் நான் அனுப்பிவிட்டு வந்தேன் ஒரு வினாடியிலே. அந்த சாவியை உன் வீட்டருகே உள்ள மரத்தில் வைத்து விட்டு வந்து விட்டாய், மறந்துவிட்டு. நீ மீண்டும் 6 மாதம் கழித்து நடந்து செல்லும் போது அங்கே சென்று நீ எடுத்து வந்து கதவை திறந்து கொள்ளலாம் என்கிறார். இடம், காலம், எல்லைகளை கடந்தவர். எனவேதான் ஷேக் இதே போல இன்னொருவர் இது என்னன்னா, அவர் காலத்திலே நாம் ஒவ்வொரு மாதங்களும் அவர் முன்னால் தோன்றுமா. எப்படின்னா, ரஜப் என்றால் அந்த ரஜப் மாதம் ஒவ்வொரு மாதங்கள் இருக்கிறது. அந்த கேலண்டர்ல இருக்கிற சூரியனின் ஒவ்வொரு மாதங்களும் அவர் முன்னால் தோன்றி இந்த மாதம் இந்த செயல் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு மறைஞ்சிருமா. அவர் உட்கார்ந்து இருக்கும்போது மாதங்கள்லாம் ஷாபான் ரஜப்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதங்கள்லாம் அப்பப்போ தோன்றி இந்த செயல் இவ்வாறு நடைபெறும் அப்படின்றத சொல்லிட்டு மறையுமா. இவ்வளவு இருந்தும் இவ்வளவு ஆற்றல்கள் இருந்தும் அவர் மிகுந்த பணிவுடன் தான் இருக்கிறார். மற்றொரு முறை என்னன்னா, அந்த ஊர்லயே பணக்கார பெண்மணி அவ என்ன பண்றா, இவர் பாடம் சொல்லித்தரும் மதரசாவில். ஏனென்று சொன்னால் சுல்தான் இவர் ஷேக் அப்துல் காதர் இவருக்கார்லையா ஜிலானிய வாப்பா ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார். கௌதுநாயகம் வந்து ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார். மிகவும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு அன்புடைய இறைநேசர். அந்த பெண்மணி அந்த ஊர்லேயே பணக்கார பெண்மணி. அவ சொல்றா, என் பையனை உங்களிடம் உங்கள் மதரசாவில் சேர்க்கணும்னு சேர்த்துடுறா. இவர் எல்லாருக்கும் ஒரே சாப்பாட்டை தான் வழங்குவார். அப்போ அவள் ஒரு நாள் கேட்குறா பையன்கிட்ட, உனக்கு என்ன சாப்பாடு சிறப்பாக கொடுக்குறாங்களா? இல்லை, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு தான், ஒரு மாதிரி தான் நடத்துவானோன்னு. அதனால தான் நீ இப்படி இருக்க, நான் அவனை எவ்வளோ ஒரு சீரும் சிறப்பமாக வளர்த்தேன். நான் உங்களுடைய அந்த வகுப்பை நடத்தக்கூடிய ஆசிரியரிடம் வந்து நான் வாதாடுறேன்றா. இவர் உடனே அழைத்து கொண்டு, இப்போ கூட நம்ம நினைக்கிறோம் குழந்தைகள் தப்பு செய்தால் வாத்தியார் தான் மிரட்டுறாங்க, அதே போல் அழைத்துட்டு வரார். இவர் உட்கார்ந்திருக்கிறார். இவர் அறையிலே ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கார், கோழியின் இறைச்சியை. அவள் அங்கிருந்து பார்த்துட்டு கத்திட்டு வரா, பாரு நீ கோழி இறைச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க, என் பையனுக்கு நீ சிறப்பு சலுகை எதுவும் தரமாட்டேன்ற, எல்லார போல தான் நடத்துகிற,
அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு அவர் இறைவனிடம் துவா செய்கிறார். அந்த இறந்த கோழி அந்த உணவு சிக்கன் உணவு கோழியாக மாறி அது இறை பிரார்த்தனை செய்துவிட்டு மறைந்து விடுகிறது. இதை போல ஒரு ஆற்றலை உன் மகன் பெற்றால் அவனை சிறப்பாக நடத்தலாம். அது வரைக்கும் மற்ற பசங்களோட சேர்ந்து படுக்க சொல்லு, யாருக்கும் எந்த சிறப்பான சலுகையும் கிடையாது அப்படின்னுட்டார். அவளுக்கு வருத்தம். இவர் சொல்றாரு யாருக்கும் எந்த சிறப்பான சலுகையும் கிடையாதுன்ட்டாரு. இவர் என்ன ஒரு பெரிய ஆசிரியர்னு விமர்சனம் செய்கிறார். ஒரு 4-5 நாள் கழிச்சு இவர் வகுப்பு நடத்திட்டு இருக்கார். இவருடைய ரொம்ப அன்பான மகன் இறந்து விட்டான். ஒருத்தன் சீட் எழுதி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் வகுப்பு நடத்திட்டு இருக்கார், இறைவனை பற்றி சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல இவர் மகன் இறந்து விட்டான்ற அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. எத்தனையோ பேருக்கு அற்புதம் பண்ணவர் தான் மகனுக்கு பண்ணலாம் இல்லையா? அவர் பாட்டுக்கு இப்படின்னு வச்சுட்டு திருப்பியும் தன் வகுப்புகளை தொடர்கிறார். முடிந்த பின் கேட்கிறார்கள், உங்களுக்கு இதயத்துல வருத்தமே இல்லையா அப்படின்னு. அந்த பெண்மணிக்கே ஒரு மாதிரி போயிடுது, அங்க இருக்கிறவங்களுக்குலாம் இதயத்துல. அவர் சொல்கிறார், என் இதயத்தில் இறைவனுக்கு மட்டும் இடம் தந்து விட்டேன், என் இதயம் என்னிடம் இல்லை, இதில் சுகமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது, புகழ்ச்சியும் கிடையாது, இகழ்ச்சியும் கிடையாது என்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஜிஹாத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மிடம் தீய குணங்கள் இருக்கின்றன, நம்மிடம் போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுகள் எத்தனையோ இருக்கு. அதனுடன் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு தான் ஜிஹாத். உங்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களிடம் நீங்கள் போரிடுங்கள், போரிட்டு வென்று விடுங்கள், உங்கள் வாழ்க்கை நலமாக அமையும் என்பதே இவரது பெரும் கோட்பாடு. அப்பொழுது இதை வாதிடுவதற்காக முன்னொருவர் இருக்கிறார், பெரியவர். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் எந்த ஊருக்கு போனாலும் சிங்கங்களை வசியம் செய்து விடுவார். சிங்கங்களை வசியம் செய்து அந்த சிங்கத்தின் மீது தான் பயணம் செய்து வருவார். அந்த சிங்கத்திற்கு உணவு தர வேண்டும். அப்போ அந்த இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாத்தையும் இவருக்கு கொண்டு வந்து தரணும். எல்லாருக்கும் ஒரு அச்சம். ஏன்னா சிங்கத்தையே வசியம் செய்து ஒரு மனிதன் அதன் மேல் பயணம் செய்கிறார்னா எவ்வளவு பெரிய மந்திர தந்திரங்கள் தெரிந்தவராக இருக்கணும். அப்பொழுது இவருடைய மாணவன் என்ன பண்றான், இதுக்காக போய் நம்ம குரு கிட்ட போய் சொல்லக்கூடாது, நாமளே ஒரு மாட்டை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவோம், இவர்கிட்ட இவரோட சிங்கத்தை கொடுத்துருவான்ட்டு. இவர் கௌதுநாயகத்தின் வீட்டு வாசலில் இருந்த ஒரு நாய் இருக்கிறது. அது சாதாரண தெருநாய், சுத்திட்டு இருக்கு. அது கடன்னு போகுது. இவர் அந்த மந்திர தந்திரத்தை பண்ணவர் அந்த சிங்கத்தை அந்த இது மேல மாட்டு மேல ஏவுறார். அது திடீர்னு இவர்கிட்ட அந்த சின்ன குட்டி நாய் இருக்கு இல்லையா, தெருநாய், அது பாய்ந்து சென்று சிங்கத்தை வேட்டையாடி கொன்று விடுகிறது. அப்பொழுது ஒரு குட்டி நாய் வந்து சிங்கத்தை கடிச்சிருது. அப்பொழுது ஒரு ஞானியின் தொடர்பில் இருந்தால் ஒரு சிங்கத்திற்கு கூட வெல்லக்கூடிய ஆற்றல் கூட ஒரு நாய்க்கு கூட கிடைத்து விடும் என்பதை நாம் இது உணர்கிறோம். அதாவது நாருடன் சேர்ந்த சொல்றாங்க இல்லையா, பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு. அத போல நாம் ஒரு பெரும் இறைநேசர்களின் கதையை கேட்கும் பொழுது அந்த நாய்க்கு ஒரு அருள் கிடைத்தது, நமக்கும் ஒரு ஞானம் கிடைக்காதா? இறைவனை தேடக்கூடிய தேடலிலே அடுத்த நிலையிலே செல்ல முடியாதா? ஏன்னா வாழ்க்கையில எப்படியாக இருந்தாலும் இந்த தேகம் என்பது ஒரு காலகட்டத்துடன் முடிவுறக்கூடிய ஒரு பொருள் தான். இங்கே நிலைத்து யாரும் நிற்பது கிடையாது. இந்த நிலையாமை தன்மை கொண்ட இந்த உலகத்தின் அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது அங்கே அந்த மறுமை என்பது சத்தியமான ஒரு விஷயம். மறுமை வாழ்வு என்பதை இப்பொழுது விஞ்ஞானம் கூட ஒத்துக்கொள்ள துவங்கிவிட்டது. ஒரு காலத்திலே ஜன்னத் என்றால், சொர்க்கம் என்றால் விஞ்ஞான ரீதியாக நிரூபணம் உண்டா என்பார்கள். இப்பொழுது விஞ்ஞானமும் ஆம், இந்த உடலை விட்டு சென்ற பின் தான் உண்மையான வாழ்க்கை துவங்குகிறது என்று சொல்ல துவங்கி விட்டார்கள். அதுதான் குவாண்டம் விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். அப்பொழுது நமக்கு நிலைத்த பொருளாக நமக்கு யார் இருப்பார்? இறைவன் மட்டும்தான் இருப்பார். அந்த இறைவனை தேடத் துவங்க வேண்டும், இறைவனை நாடத் துவங்க வேண்டும். அதை நாடுவதற்கு நமக்கு வாழ்விலே எளிமையுடன் இனிமையாக கருத்துக்களை சொன்ன இந்த இறைநேசர்களின் வாழ்க்கை நமக்கு பாடமாக அமையும். நாம் இந்த வாழ்வின் சிக்கலை கடக்க ஓடமாகவும் அமையும். ஜெருசலத்தை மீட்டவர் என்று சொல்லுவார்கள், அயூபி என்பார்கள். சுலாயுதீன் அயூபி 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் மன்னர். எதிரிகளுக்கு கூட அன்பு செலுத்தியவர் என்பார்கள். அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அவர்தான் ஜெருசலத்தில் போரிட்டு அதை மீட்டுக்கு வந்தார் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அயூபி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் மன்னர், அவரை கேட்கிறார்கள், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்விலே எத்தனையோ யுத்தங்கள் போரிடுகிறீர்கள், வெறும் சிறு படைகளுடன் தான், அவர் பெரிய படைகள்லாம் கிடையாது, மிக பெரும் படைகளை எவ்வாறு வெல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் குழந்தையாக இருக்கும் போது என்னை கௌதுநாயகத்திடம் அழைத்து சென்றார்கள். அவர் கௌசை பாக் என்பார்கள். அவரிடம் அழைத்து சென்றார்கள். அவர் என் கழுத்தை அன்புடன் தடவியதாக என் தந்தை சொல்லுவார்.
அந்த காரணத்தினால்தான் இன்றும் என் உயிர் எல்லா சூழலிலும் காக்கப்படுகிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அதாவது இவர்களெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே ஒரு பாடம். இறுதி வரை எளிமையாக இருந்து இறுதி வரை இறைவனை நினைத்து மிக எளிமையாக பாக்தாதிலே அடக்கம் பெறுகிறார். இன்றைய ஈராக் பாக்தாதில் அவருடைய அடக்கத்தலம் இருக்கிறது. அதை 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சுலைமான் தி மேக்னிஃபிஷியன்ட் என்ற ஒரு மன்னர் சொல்வார்கள் துருக்கியிலே. இன்று நாம் சட்டத்திலே ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்கிறோம். அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்று சொல்லக்கூடியது நமக்கு முதலிலே தந்தது இஸ்லாம் மார்க்கம். இன்று சட்டத்திலே ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ற ஒரு விஷயத்தை தந்தது. அதே போல இன்று ஒவ்வொரு கேஸ்லா, பைலா, சப்செக்ஷன், அது இந்த நம்பர் கொட்டேஷன் எல்லாம் தருகிறார்கள் சட்டத்திலே. அதை தந்தது 15ஆம் நூற்றாண்டிலே துருக்கியிலே சுலைமான் தி மேக்னிஃபிஷியன்ட் என்ற மன்னர். அவர் இவருக்கு அடக்கத்தலத்தை பாக்தாதில் கட்டுறார், ஒட்டமான் மன்னர். அந்த பாக்தாதிலே கட்டப்பட்ட அடக்கத்தலம் பிற்காலத்திலே ஏதோ ஒரு காலச்சூழலிலே குண்டுகளால் தாக்கப்படுகிறது. எனினும் இவரது அடக்கத்தலத்திற்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் அற்புதமான வகையில் ஏதோ ஒரு அற்புதம் என்று சொல்வார்களே, கராமத் என்று சொல்வார்களே, அதுபோல் அது தன்னைத்தானே மீட்டு கொண்டதாகவும் சொல்லுவார்கள். எனவே நவீன காலத்திலும் அதற்கு தன்னுடைய இருப்பை உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாம் இறைவனை தேட வேண்டும் என்றது நமது பொறுப்பையும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நன்றிமா. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இந்த ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு நேர்காணல் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ எப்படி வாழணும், வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக விலாவாரியாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா.